தேங்க்யூ. நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. தலைமையில இருந்து கூப்பிட்டாங்க. எதுக்கு? போஜ பண்ணிக்க என்ன பார்க்கணுமா? நல்ல வேளை நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா என் ஃபோக்கஸ் ஃபுல்லா உங்களுக்கு போயிருக்கும். நான் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் உங்க பேர்ல வாங்கியிருப்பேன். இப்ப நானே வச்சுப்பேன் எல்லா சொத்தையும். நோய் எதிர்த்து போராட்டம். அதுக்கு முன்னாடி தலைவருக்காக மொக்கையா ஒரு கவிதை. அண்ணே தலைவர் என் கூட பேசிட்டாருண்ணே. சூப்பர் தலைவா. நன்றி தலைவா. நீங்க என் கூட பேசிட்டீங்க தலைவா. எங்கேயா வாங்கின அந்த மோதிரம் செயின்லாம்? அந்த வீடியோட தலைவரோட போட்டோ என்ன பார்க்க வரும்போது என்னோட மோதிரம் என்னோட செயின். பேரு காந்தி. ஆனா நீ பண்றதெல்லாம் நீ பொழைச்சுப்ப. அண்ணே தலைவர் என் பேரை சொல்லிட்டாருண்ணே. காந்தி தானே உன் பேரு? சிவாஜி இல்லல்ல? நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ கொஞ்சம் வெளியே போயா. சரிங்கய்யா. 37 வருஷத்துக்கு முன்னாடி தலைவரை முதல் வாட்டி பார்க்கும் போது நானும் இதே தான் பண்ணேன். நான் பார்த்த உடனே காலில் விழுந்துட்டேன். நீ என்ன விழல? ஐயோ தலைவா, எனக்கு தோணாம போயிடுச்சு தலைவா. நான் ஆபரேஷன் பண்ண தலைவா. இப்ப என்ன வேணும் உனக்கு? உன் அன்பு தான் வேணும் தலைவா. அன்புக்காக தான் டெல்லி வரைக்கும் போய் போராட்டம் பண்ணியா? லைஃப்ல ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். யோ சொல்லியா? எனக்கு ஒருத்தர் தெரியும். அவர் 25 வயசுல கவுன்சிலர் ஆனார், 31 வயசுல எம்எல்ஏ, 36 வயசுல மந்திரி, 52 வயசுல டெப்டி சீஃப் மினிஸ்டர். அவர் மேல ஊழல் இருக்கு. பான்பராக் ஊழல், முத்திரைத்தாள் ஊழல், பீரங்கி ஊழல்னு ஊரே சொல்லும். ஆனா தமிழ்நாட்டுக்கே தெரியும் அவர் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர்னு. எனக்கு உங்களை மாதிரி ஆவணும் தலைவா. நல்ல தொலைநோக்கு பார்வை தலைவருக்கு இழுத்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு ஆச்சுன்னா பை எலெக்ஷன் வரும். அங்க ராமராஜ பாண்டி நிப்பான். எனக்கு அவனுக்கு ஆகாது. ஏதாவது பண்ணி என்ன பார்க்க வச்சிட்டீங்கன்னா சீட்டு கிடைச்சிடும் உனக்கு. அதான உன் பிளானு? வெரி குட். வேற வழி என்னையா? பள்ளி போனாதான் இங்க பதவி கொடுக்குறாங்க. அவ்வளோ நல்லா என்னால வெயிட் பண்ண முடியாது. ஒரே ஒரு வாட்டி உங்களை பார்க்க வச்சு இதெல்லாம் சொல்லிட்டு. ஐயா, கவர்மெண்ட் மாலையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. உங்களை உடனே கிளம்பி வர சொன்னாங்க. போலாம். தலைவா என்ன? ஒரே ஒரு தடவை நான் உங்களை தொட்டு பார்த்துக்கிட்டா? தொட்டுக்க. இந்தியாவின் மூத்த தலைவரும் தமிழக முதல்வருமான திரு ஆவுடையப்பன் அவர்கள் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் இன்று இயற்கை எய்தினார். முதல்வரின் மரணம் தமிழக மக்களை பெரும் அதிர்ச்சியிலும் மீளா துயரத்திலும் ஆழ்த்தியுள்ளது. துணை முதல்வர் போஜப்பன் முதலமைச்சராக பதவியேற்க தனது ஆதரவாளர்களுடன் ஆளுநர் மாளிகை விரைந்துள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் முதல்வராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போஜப்பன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற தமிழக அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் நேர்மையாகவும் செயல்படுவேன் என ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். புதுசா சிஎம் ஆயிருக்கிற நம்ம போஜப்பனையாக்கு வாழ்த்துக்கள். அவர் எவ்வளவு நாள் பதவியில் இருப்பார் அப்படின்றது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மட்டும் இல்ல, அவருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். பதவியேற்பு விழாவில் வர ராமராஜ் பாண்டியன் அண்ட் அவருடைய ஆதரவாளர்களாம் கலந்துக்கல. இப்ப 17ஆம் தேதி நடக்கிற அவசர செயற்குழு கூட்டம் ராமராஜ் பாண்டியன் கலந்துப்பாரு. ஆனா இப்போ அதை விட முக்கியமான கேள்வி, நீங்க வெயிட் பண்றது தளபதி 63கா இல்ல தல 59கா? தலைவர் இல்லாத முதல் செயற்குழு. தலைவர் போனதுக்கு அப்புறம் கட்சியை உடைச்சு ஆட்சியை கிடைக்கணும்னு நினைக்கிற யாரோட எண்ணமும் இங்க பிடிக்காது. கடந்த காலங்களில் தலைவருக்கு முடியாம போனப்போ ஆட்சியை தலைவர் யாரை நம்பி ஒப்படைச்சாரு? அவர் சாகும் போது யார் கூட இருந்தாங்கன்னு கழக விசுவாசிகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லா தெரியும். எனக்கு தலைவருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை சொல்றேன். தலைவர் மரண படுக்கையில் இருக்கும்போது என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்டார். அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் அன்னைக்கு ராத்திரியே பதவி ஏத்துக்கிட்டேன். பதவி ஆசையில் இல்ல, யாருக்கு வேணும் இந்த பதவி? தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்றேன். தலைவர் என்கிட்ட வாங்கினது 2 சத்தியம். நான் போனதுக்கு அப்புறம் என் தொகுதியில வரப்போற இடைத்தேர்தல்ல ஒரு இளைஞனுக்கு சீட்டு கொடுக்கணுங்கிறது தான் அந்த 2வது சத்தியம். அந்த சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டு நம்ம முதலமைச்சருக்கு வந்த நோயை எதிர்த்து போராடி நம் கட்சியை தேசிய அளவில் பிரபலப்படுத்திய லால்குடி கருப்பையா காந்தி தான் அந்த இளைஞன். அவருக்கு தான் தலைவரோட தொகுதியின அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறேன். பாடுவாண்டி
நிறுத்துங்கய்யா. தலைவர் சாகிறதுக்கு முன்னாடி 10 நாளா யாருக்கிட்டையும் பேசவே இல்லை. அவர் உனக்கு 50 சத்தியம் பண்ணி கொடுத்தாரா? எங்க அண்ணன் ராமராஜ் பாண்டியா பதவிக்கு வரக்கூடாதுன்னு கண்ணனுக்குலாம் சீட்டு கொடுக்குறீங்களா? தலைவருக்கு செய்து கொடுத்த 500 சத்தியத்தையும் ஒரே ராத்திரியில் நிறைவேற்றிய எங்கள் முதலமைச்சர் போஜப்பன் வாழ்க. அறிவிக்காத தேர்தலுக்கு அவசரமாக வேட்பாளர் அறிவித்த ஊழல்வாதி போஜப்பன் வாழ்க. தலைவர் இறந்தோன்ன ராத்திரியோட ராத்திரியா பின்வாசல் வழியா வந்து பதவி ஏத்துட்டு அதை தக்க வைக்கிறதுக்கு இப்ப நீ பாரு ஒரு நாடகம் எங்கப்பா. எங்க இடைத்தேர்தல இருந்து எனக்கு சீட்டு கொடுத்தா நான் ஜெயிச்சிருவேங்கிற பயத்துல இப்ப இவனுக்கு சீட்டு கொடுத்துருக்க. ஊருக்கே தெரியும்டா நம்ம தலைவரே வேற தொகுதியில் என்ன தோத்துருவோங்கிறனால என்கிட்ட கேட்டதுக்காக நான் விட்டு கொடுத்த தொகுதி அது. அங்க இவன் இல்ல நீயே வந்து நின்னாலும் படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன். கட்சி சீட்டு கொடுத்து அதுல நின்று ஜெயிக்கிறவன் அரசியல்வாதி. கட்சி சீட்டே கொடுக்காட்டாலும் தனியா நின்று ஜெயிக்கிறவன் தலைவன். நான் தலைவன்டா. இப்ப சொல்றேன், லால்குடி என் சொந்த தொகுதி. அங்க நான் தனியா நின்று ஜெயிப்பேன். நான் ஜெயிக்கிறப்ப கட்சி ஆட்சி என் பின்னாடி இருக்கு. நான் சிஎம்மா இருப்பேன், நீ ஜெயிலர். ராமராஜ் பாண்டியன் 5வது முறையாக வெற்றி பெற்று கட்சியை மாட்சியை பிடிப்பார் என்று அரசியல் வட்டாரங்களில் பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. கேட்டுச்சா? 3 நிமிஷம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எவ்வளவு மாசம் வேலை செஞ்சிருப்போம்? ஒரு 4-5 மாசம். நம் கட்சியை இந்திய அளவில் பிரபலப்படுத்திய லால்குடி கருப்பையா காந்தினோட ஆஹா அப்படி இருந்தது. திடீர்னு வந்தான். எங்க இருந்தா அவன்? அந்த ரூம்ல அவன் இல்லவே இல்லைல்ல. நீங்க யாரா பாத்தீங்களா? ஒளிஞ்சிருந்தான்னு நினைக்கிறேன். இப்ப திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா அவனை ஜெயிக்கவே முடியாதுல்ல. ஏன் முடியாது? போஜப்பன் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு? வேலை செய்யறதுக்கு 21 எம்எல்ஏ, 13 மினிஸ்டர்ஸ், அது இல்லாம மூட்டையா பணம். எல்லாத்துக்கும் மேல 40 வருஷமா பப்ளிக்கு நல்ல ரெஜிஸ்டரான கட்சியோட சின்னம். இது போதாதா நீ ஜெயிக்கிறதுக்கு? ஏம்மா, இப்போ நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். மும்பை இந்தியன்ஸ் கிரிக்கெட் டீம்ல ரோஹித் சர்மா இருக்காரு, பொலார்டு இருக்காரு, 3 முறை கப் அடிச்சிருக்காங்க. அதுக்கு அம்பானி தான் ஓனர். அவங்கள எப்படி ஜெயிக்க முடியும் நீ சொல்ற? ஆனா எகுத்தாடுறவன் பேரு தோனிமா. ராம்ராஜ் பாண்டியங்கிறவன் ஒரு தோனி. சுத்தி இருக்கிற 18 பட்டிக்கு அவன்தாமா ஹீரோ. திருவிழாவுக்கு கூட்டம் வருதோ இல்லையோ அவனை பார்க்க ஒரு பெரும் கூட்டம் வருமா. அவன் பாடுனா பாலு, கொட்டுனா தேலு, இந்த மண்ணோடைய ஆளு. அப்படி ஒரு கதையை சொல்றேன் கேளு. எங்க காலை அடக்க முடியாத உங்க ஒரு ஆம்பளைங்க புடவை கட்டுக்கங்கடா. ஆம்பளை இல்லாத ஊரு. எங்க அண்ணன் இருக்காரா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இருமா, இன்னும் முடியல. நம்ம ஊர் மானத்தை வாங்கின இந்த மாட்டை கொல்லுங்கடா. கொல்ல
போட்ட சார், உங்களை ராம்ராஜ் பாண்டியன் பத்தி சொல்ல சொன்னா நீங்க என்ன நடிகர் ராமராஜன் பத்தி சொல்றீங்க? சிரிப்பா இருக்குல்ல உங்களுக்கு? இந்த பேஸ்புக்கு ட்விட்டர்ல இருக்கிற உங்களுக்கு அதுக்கு வெளியே இருக்கிற தமிழ்நாடை பத்தி என்ன தெரியும்? அவன் ஒன்றும் சும்மா சொல்லலாமா படுத்துட்டே ஜெயிப்பண்ணு. அவ்வளோ உழைப்பு இருக்கு. 30 வருஷமா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் அவ்வளோ கடுமையாக உழைப்பாமா. ஜாதி மதன்னு பார்க்காம அவ்வளோ நலத்திட்டங்களை பண்ணியிருக்கான். அவ்வளோ ஏன் அவன் கல்யாணமே பண்ணிக்கலன்னு இன்னும் அவனை கல்யாணம் பண்ணிக்க எத்தனை பொண்ணுங்க காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? பொம்பளைங்க என்ன ஆம்பளைகளே அவனை தொட்டு பார்க்க ஏங்குவாங்க. அழகமா மக்களை வசிக்கிறச்ச ஒரு நல்ல தலைவன். ஐயோ சார், போதும் நிறுத்துங்க. நீங்க சொல்றது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதெல்லாம் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்ணது. அவர் ஜெயிக்கிறதுக்காக ஒண்ணு பண்ணிருப்பாரு இல்லையா? அதுதான் நாம இப்ப பண்ணணும். கான்ட்ராக்ட் தான் ஏற்கனவே சைன் பண்ணிட்டோமே. சீட் வாங்கின அடுத்த நிமிஷமே அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. இது எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிக்க புது கான்ட்ராக்ட். ஆனா டெல்லியில நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னீங்க. கார்ப்பரேட் யார் காசு கொடுத்தாலும் வாங்குவோம், எத்தனை வாட்டி கொடுத்தாலும் வாங்கிப்போம். நீ சொன்ன தானே? ஓகே லிசன். வெளியில இருந்து பார்த்தா ராம்ராஜ் பாண்டியன் பொதுவானவர் மாதிரி தெரிஞ்சாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவரோட ஜாதி. இந்த தொகுதியில அதிகமா இருக்கிற தென்காசியர் ஜாதியை சேர்ந்தவர் அவர். ஒவ்வொரு வாட்டி இவருக்கு சீட் கொடுக்கும் போதும் ஆப்போசிட் பார்ட்டிலையும் இதே ஜாதியை சேர்ந்த ஒருத்தனை தான் நிக்க வைப்பாங்க. அதனால 30 வருஷமா உன் ஜாதிக்கு சீட்டே கிடைச்சது இல்ல. நீ தான் ஃபர்ஸ்ட். தட்ஸ் a plus. அவர் ஜெயிக்கிறதுக்கு 2வது ரீசன் மொய் வைக்கிறது தான். மக்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் கோடி கோடியா கொள்ளை அடிச்சாலும் சரி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து 500 ரூபாய் மொய் வச்சுட்டா போதும், சாவர வரைக்கும் அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாட்டு கிராமங்கள்ல பொணத்துக்கு மாலை போடுறதும் பொண்ணுக்கு மாலை எடுத்து கொடுக்கறதும் தான் ஒருத்தர் ஒரே தொகுதியில தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர முக்கியமான காரணமா இருக்கும். பெரிய விஷயமா இதை போய் சொல்ற? இங்க இருக்கிற எத்தனை பேர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ராம்ராஜ் பாண்டியன் வந்திருக்காரு? 20 பேர் இருக்கிற ரூம்லயே 7 பேர் கை தூக்கிருக்கீங்க. நாங்க பண்ண ரீசர்ச் படி இந்த 30 வருஷத்துல மட்டும் ராம்ராஜ் பாண்டியன் 7000க்கு மேல கல்யாணமும் 2400க்கு மேல சாவியும் அட்டென்ட் பண்ணிருக்காரு. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் தெரியுமா? 200ல இருந்து 300 ஓட் இவர் தாலி எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும்ன்ற நம்பிக்கையிலேயே விழுது. நல்ல அரசியல்வாதியா இருக்கணும்னா நல்லவனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நல்லா பேசினா போதும் நம்பிடுவாங்க. பேசி 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 தான் இங்க நாட்டையும் ஆண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் உன்னால பண்ண முடியும்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை உனக்கும் இருந்தா நீ ஜெயிப்ப. 26 வயசுல கவுன்சிலரா நிக்கணும்னு நினைச்சேன். ஊரே சிரிச்சுது. இன்னைக்கு நான் ஒரு கவுன்சிலர். பை எலெக்ஷன் வந்தா ராமராஜ் பாண்டியனை மீறி சீட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். நடக்கவே நடக்காதுன்னாங்க. ஆனா எனக்கு சீட்டும் கிடைச்சிருக்கு. இப்ப நான் தோத்துருவேன்னு என்னையே நம்ப வைக்கிறாங்க. இல்ல உன்னால ஜெயிக்க முடியும்னு நீ ஒரு வழி சொல்ற. நான் ஏன் பண்ண மாட்டேன்? ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ண.